தான். அதை பற்றி பேசவே இல்லையே. அது தெரியுமா தெரியாதா? எனக்கு கோவங்க. ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன், கொரியான்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸில் அவங்க தான் நம்பர் 1 கொரியன் தான். நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை சார். நம்ம வந்து படத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? படத்தை பற்றி பேச போது நீ அவங்க பேசிட்டு நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? சார் ஏன் சார்? இல்ல டைரக்டர் தான் கேக்குறீங்க. ரிலாக்ஸ் சார். டைரக்டர் தான் கேக்குறீங்க. அண்ணா நீங்க உட்காருங்க. அண்ணா என்னன்னா நம்ம ஒரு கதை ஒன்று எழுதி எடுத்துட்டு போயிருக்கோம்னா அதோடைய பேக் ட்ராப்புக்கு இங்க கே டிராமா, அந்த கே டிராமால இருந்து ஒரு பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊர் பொண்ணு இங்க இருந்து எப்படி கொரியா போனா அப்படிங்கிற ஒரு ஐடியானு அந்த ஐடியால நாங்க போய் இறங்கினது வந்து சோல். அந்த சியோல்ல அந்த சோல் இருக்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட்டு, அவங்களுடைய கல்ச்சர் இது ஜாஸ்தி இருந்ததுனால நம்ம கதைக்கு அது இருந்ததுனால நம்ம அதை மட்டும் தானே பார்த்தோம். அது ஸ்போர்ட்ஸ். அப்புறம் ரெண்டாவது எனக்கு என்ன கோவம் தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருந்து போன தமிழச்சியை திருடியா காமிச்சிருக்கீங்க. இல்லையா என்ன ட்ரெய்லர்ல பார்த்தேன். என்ன பையில இருந்து விழுது பணம் எடுக்கிற திட்டல இது இல்ல. நம்ம இங்கிருந்து போன தமிழச்சி இவங்க இல்லையா அந்த கேரக்டர்? அது யாரு அது? அண்ணா நம்ம ஊர்ல இருந்து போனது செண்பவளம், அவங்க வேற. இந்த கேரக்டர் பேர் வந்து செண்பகம், இது கேரக்டர் வேற. அது ஒரு ரெண்டு பேர். அது செண்பவா, அது செண்பவளம், இது செண்பகம் வச்சிருக்கோம். படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ட்விஸ்டுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க இல்ல இல்ல அது என்ன சொல்லுங்க. மேட் இன் கொரியான்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது அதுல வந்து நீங்க என்னத்த தமிழ் பண்பாடு ஏதாவது சொல்லிட்டீங்களா அதுல? அண்ணா நீங்க படம் ஒரு வாட்டி பாத்துருங்கண்ணே. ஏன் போடல? போடுவாங்கண்ணே, இன்னும் நாள் இருக்கு. சேலஞ்சிங்னா அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னது கொரியன் ட்ராமாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தான் நான் பண்ணேன். பட் அங்கே எனக்கு தெரியல அது டீமாக இல்லை அவங்க கொடுத்த வைபா ஒரு பயங்கர யதார்த்தமாக எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். ஒரு ஒன் டே ஆச்சு லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கேரக்டர் இஸ் அண்ட் சார் கொடுத்த இன்புட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ஒன் டேக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு தென் ஐ திங்க் நான் எவ்ரிடே ஒரு சென்பா கேரக்டராகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஒரு 1 month 1.5 months தேர்னோ. ஸோ அங்கே இருக்கும்போது எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்து ஷன்பாவாக வர்றது, நைட்டு ஷன்பாவாக போய் தூங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். பட் இட் வாஸ் வெரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ பிரியங்காவா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா, ஷென்பாவா உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து பிரியங்காவா தான் வந்திருக்கீங்க. பட் சாகர் சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதை கேட்ட உடனே நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்களே இந்த படம் இப்படி இருக்க போகுது, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் தோணிருக்கும். எப்படி பிரியங்கா தான் அதுக்கு செட் ஆவாங்க, இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? கார்த்திக் கதை சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலாக நானும் அவங்க ஒய்ஃப் நிஷா நிறைய கே ட்ராமாஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது கே ட்ராமாஸ் ரொம்ப க்ளாஸியாக ஒரு ட்ரீம் வேர்ல்டாக இருக்கும்போது கதையில் கூட ஐ ட்ரை டு இமேஜின் தட் அண்ட் ஐம் ஷோர் இட்ஸ் கம் அவுட் சிமிலர் டு தட். பட் வை பிரியங்கா இஸ் ஐ ஃபீல் பிரியங்கா இஸ் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கேர்ள். ஷீ ஹேஸ் திஸ் வெரி நைஸ் character and a personality that everybody can relate to her, and the character is written in such a way that we want any girl that is who is in 14 to 35 36, those girls who have those ambitions and dreams, avanga relate pandra. I feel current actresses like she's one of them in not in Tamil Nadu because she's well known in Kannada and Telugu and Malayalam and all that. So that's strategic move we took and she did justice to that. நித்தம் ஒருவானம் வந்து தேட்ரிக்கல் ஒன்று பண்ணுச்சு. பட் அதை விட அந்த டைம் இருந்த காம்படிஷன் என்னன்னு தெரியாது. ஸோ அதை விட எனக்கு பயங்கரமான வரவேற்புங்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் தான். அது ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எந்த டே வந்ததோ அந்த டேலேருந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ், இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்த வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் இதே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினது தான் அது. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது தேட்ரு, ஓடிடி அந்த மாதிரிலாம் பிரிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம படத்தை ஃபஸ்ட்டு 4 பேர் பார்க்கணும். அது தேட்டராக இருந்தாலும் ஓடிடியாக இருந்தாலும் டெய்லி நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்க படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதுதான் கோல் அது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் பெரிய இதுவாக இருந்தது இந்த ஓடிடி. பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் மேட் இன் கொரியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 லாங்குவேஜில் அவங்க வந்து டப் பண்ணியிருக்காங்க.
36 லாங்குவேஜஸில் சப்டைட்டில்ஸ் இருக்காது. ஸோ இதே படத்தை நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்மளுடைய சவுத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணுவாங்க. பட் இது வந்து கொரியன்லேயும் பார்க்கலாம், கொரியனில் பார்க்கலாம், ஸோ பிரேசிலில் பார்க்கலாம், ஸோ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அதில் பார்க்கலாம். அது ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தி. 36 லாங்குவேஜ் சப்டைட்டிலுங்கிறது ஜாப்பனீஸ், சைனீஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அது இப்போ நித்தம் வந்து நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரியில் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க அவங்களோடைய ஓன் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நமக்கு முன்னால் போன மாதிரி ஒன்று தோணுது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ஓடிடி பண்ணணும்னு வச்சு எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும் என்னோடய சர்க்கிள், அவங்க எல்லாருமே K-drama ஃபேன்ஸ். ஸோ ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் கொடுக்குறது, இவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ எனக்கு இப்போ ரொம்ப வியர்டாக தோன்றது, என்னடா அப்படி என்னடா பார்க்குறீங்க, அப்படி என்னடா அந்த வேர்ல்டுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததில்ல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆக ஆக இப்போ சமீபமாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இதே சென்னையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட் கொரியன்றது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 20+. இன்றைக்கி ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆகிட்டாங்க. நம்மளுடைய தாம்பரம் காலேஜ் ஒரு காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து கொரியன் டேன்னு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாமல் ஒரு உலகம் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள தான் மெயின் டார்கெட், ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுங்கிறது தான். ஸோ இது நம்ம ஊர்லன்ட்டு இல்லை, BTS சாங் இன்றைக்கி எல்லா கண்ட்ரிலையுமே போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த கொரியனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் அது ஐடியா. தளபதியில் சுந்தரி சாங் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு வந்தோம். நிறைய வார்த்தைகள். சுந்தரி சாங்கை வந்து ஒரு வயலின்ல வாசிச்சு அழகா பாடுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலையில வந்தோன்னா நாங்க வந்து ஹம்சாமிதா அனாசியோன்னு சொல்லுவோம், அவங்க வணக்கம் வணக்கம். அப்புறம் தமிழ் வந்து தமிழ் ரா வந்து அழுத்தி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய கோச்சிங் கொடுத்தாச்சு. நாங்கள் நிறைய படம் எடுக்கிறோம், we're going to take few more movies, but I don't believe in this thriller தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க or ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. A good story should be told is I believe in that totally. And எங்கள் பேனரில் பார்த்தீங்கன்னா we have taken a few feel good content. பேப்பர் ராக்கெட்டாக இருக்கட்டும், கார்த்திகோட நித்தமொரு வானம் இருக்கட்டும், மேட் இன் கொரியா இருக்கட்டும், these are all very inspirational movies. These are the movies which can actually make some people feel well I also can achieve things. இப்போ நிறைய நம்ம ஹியூமன் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு we all go through these doubt phases. நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் வரும். We look for some inspiration from sometimes we look for some inspiration from your parents or inspiration from your friends, families. சில வாட்டி கான்டென்ட் பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆக முடியும் நம்மளால. And this is that kind of a content which I feel a dream can be achieved. அந்த ஸ்டோரியில் அது வந்துச்சு. And to be very honest, I should really thank Netflix. Like Monica, Abhishek, Shailaja, Sudarshan, they have really supported us a lot in making me believe that I can do this movie. See, end of the day, எவ்வளோ காசு போட்டாலுமே எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. So the entire content team of Netflix said, it's a very unique content, we'll back you, please go ahead and சொன்னதுனால தான் we are here today. இல்லை சேலஞ்சஸ்ங்கிறது ஷூட் எல்லாம் இருக்கும், பட் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். பிகாஸ் அங்கே இருக்கவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் நீட் இல்லை, பிகாஸ் அவங்களுடைய கண்ட்ரியில் கொரியன் தான். அவங்களுடைய ஃபோன் நம்பர் உட்பட உங்களுடைய நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் டைப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட லெட்டர் தான் டைப் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த மாதிரி அவங்க கொரியா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே அது. ஸோ அவங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொரியாலே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் இதில் அவங்க ஸ்ட்ராங் அது. ஸோ நமக்கு பேசிக்காக என்னென்னா இவங்களை தாண்டி ஷென்பான் கேரக்டர் தாண்டி ஒரு 16 ஆர்டிஸ்ட் வந்து கொரியன்ஸ் தான் அந்த படத்தில் அது அவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ நம்ம தமிழ்லேயே நான் சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறதே சம் டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு பர்சன் ஒருத்தரை யூஸ் பண்ணுவோம். எனக்கு அங்கே ஏடிஸ் வந்து அங்கே இருந்தாங்க, அது ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் இங்கிலீஷ் அண்டு கொரியன் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத சொல்லி அது இங்கிலீஷில் நம்ம தமிழ் பேப்பரை இங்கிலீஷில் வந்து சீன் பேப்பர் கொடுத்து அப்புறம் அவங்க அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் இது. பட் அந்த ப்ராசஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன் ஸ்பாட்டில் டைலாக் மாற்றணும்னா நான் இவங்ககிட்ட ஈஸியாக மாற்றிடுவேன். இவங்களுக்கு எப்போவுமே அது தோணும், அது எப்போதுமே லாஸ்ட்டாக மாற்றிறீங்க. அவங்கக்கிட்ட என்னால் மாற்ற முடியாது, ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் சொல்லி அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகி அடுத்த நாள் அவங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வர்றது, அந்த கம்யூனிகேஷன் ஒன்று தான். மற்றபடி அது எல்லா ஷூட்லேயும் இங்கேயும் நடக்கிறது தான், அது அங்கேயும். என்ன லேட்டாக வருது அந்த மாதிரிலாம் இல்லை அங்கே ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்களா? இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா ஒரு வாரத்துக்கு 52 ஹவர்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணணும். அவங்களுடைய கவர்மெண்ட் அது 53 ஹவர்ஸ். அப்படி 1 ஹவர் போனால் கூட அங்கே இருக்க டெக்னீஷியனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அது.
ஸோ எப்படின்னா 3 நாள் ஷூட்டு கம்பல்சரி 1 or 2 days பிரேக். ஸோ 3 days, அந்த 3 days வந்து 12 hours ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 12 hours கரெக்டாக அந்த டைமுக்கு வருவாங்க, கரெக்ட் டைமுக்கு அவங்க போவாங்க. பட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வைஸ் அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. சூப்பர். அந்த 3 நாள் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் 2 நாள் பிரேக் இருக்கும்ல, அந்த என்ன பண்ணுவீங்க? 2 நாள் பிரேக் வந்து அவங்களுக்கு, இந்தியன் டீம் கிடையாது. இந்தியன் டீம் வந்து இங்கிருந்து அவங்க பிரேக் விடுறாங்கிறதுக்காக தான் கேமராலாம் இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ ரொம்ப ஹானஸ்டாக சொல்ல போனால் 58 daysல ஒரு நாள் கூட நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான டேவே இல்லை. எல்லா நாளுமே பிகாஸ் அந்த ரெக்கிங்கிறது வந்து அங்கே என்னன்னா, நம்ம ஊரில் இங்கே ரெக்கி போடுறதுன்னா ஒரு இனோவா எடுத்துட்டு 4 பேர் டெக்னீஷியன் போயிடுவோம். அங்கே அப்படி இல்லை, 35 members வருவாங்க, கேஃபர் உட்பட வருவாங்க. மெயின் சேலஞ்சஸ்னால் வெதர், மோஸ்ட்லி வெதர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அன்சர்டன். ஒரு நாள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் வந்து ஷூட் ஆரம்பித்தோம். காலையில் ஒரு அளவுக்கு ஒரு சன்னியாக நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் மழை வந்தது. அண்ட் ஈவினிங் செரி பிளாசம் சீசனில் செரி பிளாசம் ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பார்த்தா ஸ்னோ. ஒரே நாளில் 4 season சேஞ்ச். ஸோ வி ஹேட் டு லைக் அடாப்ட் டு ஈச். சரி ஸ்னோ வருதா, சரி ஸ்னோ போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக அந்த கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுறது வெதரில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது கோர் பர்சனாலிட்டி இஸ் த சேம். என்னென்னா நானும் ரியல் லைஃப்பில் ஐ எம் வெரி லைக் டு பி ஃப்ராங்க் காமிக்கல், அனிமேட்டட், ஃபன்னி அண்ட் வெரி லைக் காமெடி விரும்புகிற ஆள். ஸோ ஷண்பாவும் ஆக்சுவலி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஆள் தான், கலாய்க்கிறது ஸ்லைட்டாக. ஸோ நான் ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிமிலர். ஓகே, கார்த்திக் சார் எங்க பார்க்க போது ரொம்ப சீரியஸ் கேரக்டர் மாதிரி இருப்பாரு. பட் இதுல எப்படி செட்ல ஜாலியா இருப்பாரு? அதுவும் கொரியால எப்படி இருந்தாரு? ஓ பயங்கர இதுங்க இவங்க. இங்கதான் சீரியஸா இருக்காரு. இல்ல, ஹி இஸ் வெரி லைக் ஹி லவ்ஸ் என்னது ஃபுட்டாக இருக்கட்டும், செட்டில் கலாய்க்கிறதா இருக்கட்டும். நாங்கள் சில கொரியன் ஆக்டர்ஸை வந்து எங்களோட லாங்குவேஜில் கலாய்ச்சிப்போம் அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஐயோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம்.